வணக்கம், வெல்கம் டு அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. இப்ப பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன பார்க்கும்போது நம்ம ஒரு முக்கியமான தேர்வு நோக்கில் முக்கியமா கேட்கக்கூடிய ஒரு தலைப்பா என்ன இருக்குன்னா தாய்மானவர் திட்டம், முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இப்ப பரவலா பார்த்தோன்னா பேப்பர்ல போயிட்டு இருக்கு. இந்த திட்டத்தை பத்தி நம்ம பார்க்கும்போது இந்த திட்டம் எப்ப கொண்டு வரப்பட்டது, எதுக்காக கொண்டு வரப்பட்டது, எதனால கொண்டு வரப்பட்டது, எதன் மூலம் கொண்டு வரப்பட்டது, இதனால பயனாளிகள் யாரு அப்படின்றத நமக்கு தேர்வு நோக்கில் பாக்குற மாதிரி இருக்கும். அந்த வரிசையை அப்படியே பார்த்துட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் இந்த திட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னும் போது 19 ஜூன் 2024 இந்த திட்டத்தை வந்து கொண்டாடுறாங்க. இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன இருக்குன்னா 2026க்குள் 5 லட்சம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற தமிழக மக்களை பார்த்தோன்னா வந்து வறுமை கோட்டிலிருந்து மீட்டெடுக்கல் தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அரசு சேவைகளை அவரோட இல்லங்களுக்கே கொண்டு போய் வழங்குறதா வந்து அதாவது ஒரு வழங்குதல் என்பது இந்த திட்டத்தோட ஒரு முக்கிய நோக்கமாவே வந்திருக்கு. ரைட் சார், இந்த திட்டம் வந்து எத்தாருன்னா அதோட ரோல் மாடல், அதாவது எதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னும் போது நம்முடைய நிதி ஆயோக் அறிக்கை வந்து கொடுக்குறாங்க. நிதி ஆயோக் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு மாநிலங்களிலும் 2.2% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா வருது. அப்ப இந்த தகவல் அடிப்படையில் என்ன பண்றாங்க, 2.2%னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புல 5 லட்சம் மக்கள். அப்போ இந்த 5 லட்சம் மக்களை வறுமை கோட்டிலிருந்து மீட்கதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமா இருக்கு. புரியுதுங்களா? இப்போ நமக்கு வந்து முதலமைச்சர் தாய்மானவர் திட்டம் அப்படின்னும் போது அது ஒரு ஸ்பெசிஃபிக்கா பார்த்தா எடுத்துக்கணும். என்னன்னா இது நமக்கு தேர்வு நோக்கில் என்னெல்லாம் நம்ம கேள்வி வருமோ அதை பத்தி நம்ம பார்க்குறோம். அப்படின்னும் போது இந்த திட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது, ஜூன் 19 2024 இந்த திட்டம் கொண்டு வராங்க. இந்த திட்டத்தோட 2026க்குள் 5 லட்சம் பேர் நம்ம என்ன பண்றோம், வறுமை கோட்டிலிருந்து மீட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்போ இந்த 5 லட்சம் பேர் ஏன் மீட்கிறோம்னா ஒவ்வொரு மாநிலங்களும் என்ன பண்றாங்க, 2.2% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. அவங்கள வந்து பார்த்தோன்னா வந்து அந்த அறிக்கைக்கு அடிப்படையில் இந்த திட்டம் வந்து கொண்டாடுறாங்க. இந்த திட்டம் தற்போது என்ன நம்ம பார்க்குறோம், இந்த திட்டத்தை தற்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு இதில் ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம், அரசு சேவைகளை மக்களின் இல்லங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம், ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட் தலைப்பு இருக்கும். அப்போ அரசு சேவைகளை வீடுகளில் மக்களோட வீடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன்னா ஃபர்ஸ்ட் எதுவுமே மக்களோட இலக்கு செய்கிறேன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரேஷன் பொருட்கள், அதாவது இந்த ரேஷன் விநியோக பொருட்கள், நியாய விலை கடைக்கு மூடக்கூடிய இந்த விநியோக பொருட்களை மக்களோட இல்லங்களுக்கே கொண்டு போய் சேர்க்கிறதா முதற்கட்டமாக எடுத்தாந்துருக்காங்க. இது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னும் போது 12/8/2025 இந்த திட்டத்தை வந்து பார்த்தோன்னா தண்டையார்பேட்டையில் பார்த்தோன்னா தமிழக முதலமைச்சரால் பார்த்தோன்னா இந்த திட்டம் வந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தோட சாராம்சம் என்ன அப்படின்னு போகும்போது திட்டம் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவருடைய இல்லங்களுக்கு குடிமை பணியாளர்கள் அந்த குடிமை பொருட்களை விநியோகம் செய்தல், அந்த நியாய விலைக் கடை பணியாளர்கள் மூலமா விநியோகம் செய்யறாங்க தான் இந்த திட்டத்தோட ஒரு முக்கிய நோக்கமா இருக்கு. ரைட் சார், இந்த நோக்கம் இதுதான் இருக்கு. இதுல இருந்து என்ன சார் நமக்கு கேள்வி வரப்போது, இந்த திட்டம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னும் போது 12/8/2025 தண்டையார்பேட்டையில் தொடங்கப்பட்டது. இது எதன் மூலம் எவ்வளவு பயனாளிகள் இதில் இருக்காங்க அப்படின்னும் போது 21,70,454 நபர்களுக்கு பார்த்தோன்னா இந்த திட்டத்தோட பயனாளிகளா இருக்காங்க. எவ்வளவு நியாய கடைகள் மூலமா கொடுக்க போறாங்கன்னும் போது 34,809 நியாய விலை கடைகள் மூலமாக வந்து இந்த திட்டம் வந்து மக்களை வந்து சென்றடைய போகுது. ரைட் சார், இது எப்ப செயல்படுத்த போறாங்க, நமக்கு தேர்வு நோக்கில் சிம்பிளா வச்சுட்டு போயிடுவோம். இது எப்போ வந்து செயல்படுத்த போறாங்கன்னு, எப்போ செயல்படுதுன்னா 2வது வாரத்தோட மாதத்தின் 2வது வாரத்தில் இருக்க சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் என்ன பண்ண போறாங்க, இந்த பொருட்களை அவருடைய இல்லங்களுக்கே கொண்டு போய் கொடுக்கிறது இந்த திட்டத்தோட ஒரு முக்கியமான அந்த செயல்பாடா வந்து இருக்க போது. ரைட் சார், இப்போ நமக்கு இந்த